சொல்லுங்க. மேம் இப்ப 1000 ரூபாயில இருந்து 5000 சார் இப்ப 1000 ரூபாய்க்கு மேல எடுத்தா 10% உண்டு. ம் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் 2000 லைக் தட். எஸ் மேம். சரி, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை எப்படி அப்ளை பண்றது? ஓகே, இதுல ப்ரோக்ராமிங் கான்செப்ட் என்ன பழகினீங்க? இந்த டிஸ்கவுண்ட் கோட் இருக்கு மேம். என்னது? இத வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி கோட் சரி, நீங்க எது சொல்றீங்க, பட் எனக்கு ரொம்ப ஒழுங்கா கேட்கல. ஓகே, who else can tell me? Let's see. லிங்கேஷ் மேம், அதுல பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளவு, சேவிங்ஸ் எவ்வளவு, அமௌண்ட் எவ்வளவுன்றது கால்குலேட் பண்ற மாதிரி. சரி, கால்குலேட் பண்றதுக்கான கோடா அது. ஓகே, அது வந்து பேசிக்கலி அதுல ப்ரோக்ராமிங் கான்செப்ட் என்ன பழகினீங்க? அதுல what was the programming concept used in that problem? மேம், அதாவது வந்து இப்ப 1000 ரூபீஸ்க்கு வந்து 5% நம்ம போட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் மேம். அப்புறம் 1001ல இருந்து 5000க்கு ஒரு பெர்சன்டேஜ், அப்புறம் 5001ல இருந்து 10,000 அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் அமௌண்ட் டோட்டலா கொடுத்துட்டு ஒரு இதுக்கும் தனித்தனி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு சார். சரி, again, okay, so that's the problem statement. அதுயோட so basically if then else அது யூஸ் பண்ணீங்களா? that is the idea. if elif யூஸ் பண்ணாங்க. அதான். so அது எப்படி யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. அதானா? ஆமா மேம், அதான் ஐடியா. so that was the programming வந்து நீ if then else யூஸ் பண்ணீங்க. அது if then else-க்கு ஒரு கோட் எழுதினீங்க. so இன்னும் டீச் பண்ணதுல வந்து இன்னும் புது கான்செப்ட் என்ன, if then if else-க்கு அப்புறமா இன்னும் வேற எதுவும் போலனா இல்லையா? ஆமா மேம். Okay, so we are still looking at okay, all right, sounds good. Any questions? In வேற என்ன homework கொடுத்தாங்க? நான் என்ன homework கொடுத்தேன் last Friday? That was also an if else தான் இல்லையா? ஆமா மேம், அந்த ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொன்னீங்க மேம். Right. So I asked each one of you to come up with உங்களோட own example வர சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் ஒருத்தங்க ATM எல்லாம் பண்ணாங்க, ரைட்? Yes. So I want மித்தவங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். இப்போ அந்த homework, same homework will continue. I remember the ATM example. அப்புறம் menu card example ஒருத்தங்க சொன்னாங்க. I think Vinitha, somebody. So I want others. மித்தவங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு பார்க்கணும் எனக்கு. That is the class today. So Muhammad, உங்களோட எக்ஸாம்பிள் என்ன? மேம், இப்போ நான் வந்து இப்போ 12th வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல மேம், மார்க். அந்த மார்க் வச்சு நம்ம கவுன்சிலிங் வந்து இந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் மாதிரி. கவுன்சிலிங் டேட் இப்போ மொத்தம் 4 ரவுண்ட் இருக்குல்ல மேம். இப்போ வந்து இந்த ரேஞ்சில் வந்து உனக்கு வந்து மார்க் வந்துச்சுன்னா இந்த காலேஜ் உனக்கு சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது இருக்கா? அந்த கோட் வச்சிருக்கீங்களா மேம்? அது மொபைல்ல இருக்கு மேம். இப்போ மொபைல் சார்ஜ் இல்லாம லேப்டாப்ல அட்டன் பண்ணிருக்கேன். சார்ஜ் என்னோட கடைசியா பண்றீங்க. என்னென்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க எல்லாரும். சரி, மொபைல் இருந்தாலும் நீங்க இதுல அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல அட்டெண்டன்ஸ் போடும்போது, அதுல இருக்கா கூகுள் டிரைவ்? பாக்குறேன் மேம். சோ இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லாருக்கு இட்ஸ் क्वेश्चन ஃபார் எவ்ரிபடி. ஸோ மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும், எனக்கு கொஞ்ச நாள் மொபைலு கொஞ்சம் லேப்டாப் வாட் எவர் பண்ற ஒர்க் வந்து ஆர் யூ சேவிங் இட் இன் கூகுள் டிரைவ்? எத்தனை பேருக்கு கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ண தெரியும்? இன்ஃபேக்ட் எத்தனை பேருக்கு கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ண தெரியாது? கூகுள் டிரைவே தெரியாது. we talked about it a while ago. கூகுள் டிரைவ் தெரியாத ஆட்கள் எனிபடி? ஸோ எல்லாருக்கும் கூகுள் டிரைவ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். ஸோ எப்பப்போ ஹோம்ஒர்க் பண்ணாலும் நீங்க கூகுள் டிரைவ்ல போட்டு, பிகாஸ் உங்க அட்டெண்டன்ஸ்ல கூகுள் டிரைவ் லிங்க் தானே கொடுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா? ரைட்? எஸ், நோ?
So, எத்தனை பேர் இந்த ஹோம்ஒர்க் நான் சொன்ன ஹோம்ஒர்க் கூகுள் டிரைவ்ல போட்டிருக்கீங்க? ஓகே 2 3 அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த ஹோம்ஒர்க்கை போட்டிருக்கீங்களா? இப்போ நான் போட்டிருக்க ஹோம்ஒர்க்கை ஆர் சோ நான் கேட்டிருக்க ஹோம்ஒர்க்கை போட்டிருக்கீங்களா? ஐ ஆஸ்க்ட் யூ டு கம் அப் வித் யுவர் ஓன் எக்ஸாம்பிள். இஃப் எல்ஸ் யூஸ் பண்றதுக்கு உங்க ஓன் எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டிருந்தேன். அந்த ஹோம்ஒர்க்கை யார் யாரெல்லாம் கூகுள் டிரைவ்ல போட்டிருக்கீங்க? ஸோ முகமது உங்க கை தூக்கி இருக்கீங்க. ஸோ இஃப் இட்ஸ் இன் கூகுள் டிரைவ், ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் கிவ் மீ தி லிங்க் அண்ட் ஐ கேன் ஓபன் இட். ஓகே மேம், நான் அந்த ஆப் ஓபன் பண்றேன் மேம். டிரைவ் அந்த டிரைவ் லிங்க் எனக்கு போட்டா கூட அந்த சாட்ல போடுங்க. ஐ கேன் ஓபன் இட் ஆர் யூ கேன் ஓபன் இட். யூ ஹேவ் a laptop, you can open it. Okay, yeah, you can put the hands down. So எல்லாரும் that's what you should be doing. உங்களோட அட்டெண்டன்ஸ்லோட நான் கேட்கறது அந்த கூகுள் லிங்க் தானே, ரைட்? ஸோ அப்படிங்கும்போது நீங்க எதுல இருந்து அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபோன்ல இருந்து அட்டன் பண்ணாலும் சரி, இப்போ லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணாலும் சரி. யா யூ கேன் lower your hand. So this way you don't have to worry. இது எங்க இருக்கு, அதுல பண்ண இதுல பண்ண. ஏன் மொபைல் when you have a laptop ஏன் மொபைல்ல பண்றீங்க? I'm just curious. லேப்டாப்ல இருக்கும்போது எல்லா ஒர்க்கையும் லேப்டாப்ல பண்ண மாட்டீங்களா? மேம் நான் 2 days ஊருக்கு போயிருந்தேன் மேம், அதனால லேப்டாப் கிடைக்க போலையா? சரி, ஓகே. அதனால தான் மொபைல்ல பண்ணேன். சரி சரி, ஓகே ஃபைன். ஓகே ஓகே காட்டுங்க. ஸோ உங்க எக்ஸாம்பிள் அது. நான் who else? மாதவன், உங்க எக்ஸாம்பிள் என்ன? while Muhammad is getting ready, whenever you are ready நீங்க start sharing Muhammad. So மாதவன் உங்க எக்ஸாம்பிள் என்ன? மேம் கேக்குது மேம். ஓகே, உங்க எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டேன் நான். மேம் எக்ஸாம்பிள்லாம் எனக்கு சரியா புரியல மேம். சரி விட்டுருங்க. I don't even see you in class half the time. ஓகே. பாதி நேரம் கிளாஸ்க்கு வரதே இல்லை இல்லையா நீங்க? இல்ல மேம், காலேஜ்ல ப்ராஜெக்ட்டுக்காகவும் காம்படிஷனுக்காகவும் ரொம்ப இதுல இருந்தனால என்னால சரியா அட்டன் பண்ண முடியல மேம். ஸோ அட்டன் பண்ண முடியலன்னா அப்போ கிளாஸ்க்கு வரவே வேண்டாமே. பாதி வந்து பாதி வராம சொல்றது புரியாம இல்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். காம்படிஷன் இதெல்லாம் போகணும்னா நோ ப்ராப்ளம். You don't have to come here and waste your time. Okay, who else? Andichi, உங்க எக்ஸாம்பிள் என்ன? எஸ் மேம், இதான் சொல்றேன் மேம். இப்போ வந்து காலேஜ் போகணும் மேம். நம்ம வீட்டில இருந்து காலேஜுக்கு போகும்போது கரெக்டாக 8 o'clock ஆனோடனே வீட்டை விட்டு கிளம்புறோம் மேம். வீட்டை விட்டு கிளம்புனோடனே கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறுறோம் மேம். அது ஒரு கண்டிஷன் மேம். கரெக்டாக 9 மணி இல்லாட்டி 10 o'clockல நம்ம காலேஜில் இருக்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன் மேம். ஓகே, இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகே, கோட் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கேன் மேம். ஓகே, ஸோ எவ்ரிபடி புட் யுவர் அந்த கோட் எழுதினீங்கன்னா புட் இட் ஆல் இந்த சாட்ல வந்து உங்க கூகுள் டிரைவ் லிங்கை காப்பி பண்ணுங்க. ஐ ஓப்பன் இட் அண்ட் so that I don't have to wait for your laptop to be ready. ஓகே மேம். எவ்ரிபடி, ஆல் ஆஃப் யூ, எத்தனை கிளாஸ்ல இருக்கீங்களோ எல்லாரும் இந்த பர்டிகுலர் ஹோம்ஒர்க்கோட கூகுள் டிரைவ் லிங்கை வந்து put it in chat right now. இப்போ போடுங்க. look. இன்னும் யாருமே ஓகே ஓகே.
Okay. I'm looking at Janani's. Okay. Fairly simple. Okay. Vinitha. Vinitha, the last week பார்த்தோமோ? ATM or something. Okay. எந்த மேம் ஏடிஎம் போன வீக் பார்த்தது? ATM or something we saw, right? Yes, ma'am. Okay, got it. So then see linkage. So you day 5. So link. Selected. Who was? I don't have. Okay, நீங்க இது போட்டிருக்கீங்க. Linkage. I don't have access permission illa. So make your, to just make it anyone with access, anyone with the link. அது நான் முதல்ல you have to change it to anyone with the link so that I can look at it. So Gomati, same thing. Gomati, I don't have viewer. I need access. So anyone with the linkல தான் மேம் இருக்கு access. அப்படியே என்ன access கொடுத்திருக்கீங்க? உங்க இதுவும் கண்ணன் சார் கமெண்டர்ல இருக்கு மேம். access denied வருது. இது வந்து சையூர் லேர்னிங்ல போட்டிருக்கேன் நான். I'm doing it from a different account. So now just make it with anyone கொடுங்க. Then I have to call Nusha. Okay. And then the link I have to go to a different account to go on. வேற யாரு எல்லாரும் போட்டு கோமதி, I don't have permission. Just make it anyone with the link போட்டுருங்க எல்லாரும். மேம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? ரெடினா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. 4 நிமிஷம் போட்டு மித்தவங்க எல்லாம் எங்க? ஜீவரத்னம் கோடு தான் வந்திருக்கு. Andichi programming எல்லாமே no Andichi I'm asking for the Google இது. நீங்க இந்த program online programming இது போட்டீங்கன்னா that doesn't have anything in it. I want you all to put your code in Google Drive and send me the Google Drive link. இல்ல Google Drive எப்படி பண்ண தெரியாதுன்னா raise your hand and we will talk about that. Google Drive முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். So Andichi, maybe you missed the class. Yes, ma'am. தெரியுமா Google Drive எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? Google compilerல தான் மேம் போட்டிருக்கேன். Google Drive யூஸ் பண்ண தெரியாது. Google compilerே இல்ல. There's something called Google compiler. நீங்க போட்டுக்கிறது ஆன்லைன் கம்பைலர். Google Driveன்னா என்னது? அது வேற மேம். அது வேற. அது என்ன எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? தெரியாது மேம். Okay, that's okay, no problem. So தெரியாதுன்னா என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு ராஜிக்கு தெரியுமா Google Drive எப்படி யூஸ் பண்றதுன்னு? மேம் எனக்கும் தெரியாதுங்க மேம். எனக்கும் தெரியாது. ஆல்ரைட். So I want somebody to show them, யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு எப்படி Google Drive யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் காட்டி கொடுக்கணும். We do have a video. நம்ம சயூர் டெக்ல போனீங்க, யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா அதுல வீடியோஸ் 2-3 வீடியோஸ் இருக்கு எப்படி Google Drive யூஸ் பண்றது சொல்லிட்டு. அது ஒண்ணு பண்ணுங்க. இல்லன்ற கேஸ்ல எனி வாலண்டியர்ஸ் டு ஷோ யாருக்கு மேபி யாருக்கு இல்லை எல்லாருக்குமே இந்த இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு இந்த திங்க் ஸ்மார்ட் கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு லீவா எல்லாருக்கும்? நாளைக்கு இன்னைக்கு எல்லாம் கணேஷ் சதுர்த்திக்கு எப்போ லீவு? இன்னைக்கா நாளைக்கா? நாளைக்கு லீவு தான் மேம். நாளைக்கு எல்லாருக்கும் நாளைக்கு லீவா? நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு கண்ணன் Yes, கிளாஸ். ma'am. So what I want you guys to do it, கண்ணன் கிளாஸ் 8 மணிக்கு இல்லையா? மேம் நாளைக்கு கிளாஸ் லீவு மேம். கண்ணன் லீவ் விட்டாங்களா? எஸ் மேம் லீவ் விட்டாங்க மேம். கண்ணன் கிளாஸ் கண்ணன் சார் லீவுன்னு சொல்லிட்டாங்களா? எஸ் மேம். ஓ நைஸ். ஓகே. குரூப்லயே சார் போட்டாரே மேம். என்னது? பைத்தான் குரூப்ல போட்டுட்டாரு மேம். ஓ அப்படியா, நான் பார்க்கல.
ஓகே ஃபைன். நாளைக்கு கிளாஸ் லீவுன்னா தட்ஸ் ஃபைன். மேபி தென் பிஃபோர் தட் இன்னைக்கு ராத்திரி I don't know how things work here. So யாருக்கு கூகுள் ஓகே மேபி நீங்களே டிசைட் பண்ணுங்க. as a class you guys decide. Any volunteers to take up this thing and show யாருக்கு தெரியாத கூகுள் டிரைவ் தெரியாத ஆட்களுக்கு எப்படி கூகுள் டிரைவ் யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். any volunteers? Anybody want to volunteer to show people? Gaushika. Okay, good. Thank you. So, Gaushika, so உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எந்த டைம்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. Who wants to attend that class? Gaushika is going to volunteer. Who wants to attend that? Maybe a 15-minute session, not more than that. 15 minutes we can talk about everything. And the 15-minute session, யார் attend பண்ணணும்? Who all want to attend? எனக்கு தெரியாது கூகுள் தெரியாது எனக்கு. So I want to attend. யாரெல்லாம் பண்ண போறீங்க? Who all wants to do it? Okay, கண்டிப்பா அண்டிச்சி, கண்டிப்பா ராஜி. வேற anybody else? எல்லாருக்கும் தெரியுமா? மேம் கௌஷிகா என்ன கிளாஸ் தாங்க நேர்ல போய் கேட்டுக்கலாமா மேம்? கேட்கலாம். that's what I was thinking. But வேற யாரு மித்த எல்லாருக்கும் தெரியுமா? மாதவன் and மித்த எல்லாருக்கும் தெரியுமா எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு? தெரியும் மேம். ஓகே, லிங்க் போட்டிங்களா? உங்களோட ஹோம்வொர்க் லிங்க் இதுல போட்டிங்களா? I only see லிங்கேஷ், கோமதி, ஜீவரத்னம். I don't see your link, மாதவன். So okay, in that case Gaushika, நீங்க அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுத்துருங்க. நீங்களே பார்த்து டைம் பார்த்து சொல்லி கொடுத்துருங்க. சரியா? Okay, ma'am. Okay, thank you. All right, let's go back here and என்னது so yes, explain me the code. Yes, சொல்லுங்க. முகமது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் சேர்றதுக்காக நான் ஒன்று கொடுத்துருக்கேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி. காலேஜ் சேர்றதுக்காக ஐ கேன் ஜாயின் காலேஜ் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்கா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா நம்ம வந்து இப்போ காலேஜில் வந்து இது என்ன சேர போறோம்னு சொல்லி அப்ளை பண்ண போறோம் கவுன்சிலிங்கானு. இப்போ வந்து நான் 3 மார்க் கொடுத்துருக்கேன். என்கிட்ட மேக்ஸ் மார்க்கு, என்கிட்ட பிசிக்ஸ் மார்க்கு, என்கிட்ட கெமிஸ்ட்ரி மார்க்கு. இப்போ வந்து இப்போ காலேஜ் சேரணும்னா ஒரு இப்போ எல்லா காலேஜ்லயும் விஐபி சீட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு நம்ம. அது வந்து அது கொடுத்துருக்கேன். அது வந்து பூலியன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இப்போ டோட்டல் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் மார்க் வந்து கொடுத்துருக்கேன். மார்க் 2 அண்ட் மார்க் 3 2 மார்க்கையும் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். ஆவரேஜ்னா இப்போ கவுன்சிலிங் எடுக்கும்போது மேக்ஸ் ஃபுல் மார்க் எடுப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஆஃப் மார்க் எடுப்பாங்க. அதுக்காக ஆவரேஜ் எடுத்திருக்கேன் இந்த 2 மார்க்கையும். இப்போ வந்து 3 மார்க்கே வந்து நான் வந்து கட் ஆஃப் எடுத்திருக்கேன். இப்போ மேக்ஸ் மார்க் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்காக நான் வந்து அதை நான் ஆவரேஜ் எடுக்கவே இல்லை, நான் அப்படி டைரக்டாவே கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 ஆவரேஜ் மார்க்கையும் எடுத்து நான் இதுல கொடுத்து 2ஐயும் ஆட் பண்ணா எனக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். அது 3யுமே பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ 180ல இருந்து 200 அதுக்குள்ள ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்க. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எஸ்ஐடி காலேஜ் அப்படின்னு சொல்லி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துரும் மேம். அடுத்து வந்து இப்ப இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்து இப்போ 180 கீழே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். 160ல இருந்து 180க்குள்ள இருந்துச்சுன்னா இப்போ செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி வரும். இப்போ தேர்ட் வந்து என்னன்னா கட் ஆஃப் வந்து இந்த 160ல இருந்து 180க்குள்ள இல்லாம 160 கீழே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யுவர் தேர்ட் ரவுண்ட்னு வரும் மேம். இப்போ இதுல வந்து ஆர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா இஸ் விஐபி அப்படின்னு சொல்லி. இப்போ விஐபி வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதனால நம்ம வந்து ஒரு சீட் வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி வந்துடும் மேம். இப்போ இங்கே விஐபி கொடுத்துருந்தேன்னா இங்கேயும் ஒரு சீட் வந்துடும், இங்கேயும் ஒரு சீட் வந்துடும். ஏன்னா இப்போ ஒரு காலேஜுக்கு வந்து 1 இல்லைன்னா மேக்சிமம் 2 சீட் தான் இருக்கும். அதுக்காக நான் ஒரு சீட்டு மட்டும்தான் நான் ஒரு கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக அடுத்து வந்து எல்ஸ் வந்து இப்போ 3மே இல்லைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கோர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அவைலபிள். அதாவது இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இல்ல கவுன்சிலிங் இல்ல, அதனால நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு ப்ளீஸ் செக், வேற ஒரு காலேஜ்ல வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ முடிச்சிருக்கேன். ஓகே, குட் குட், நல்ல டீட்டெயிலா எழுதி இருக்கீங்க. வெரி குட். எஸ், எனிபடி கமெண்ட்ஸ்? இந்த கோடு பார்த்துட்டு யாருக்காவது எதனா கமெண்ட் இருக்கா? What you like, what you think can change,
எனி கமெண்ட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கோட் பார்த்துட்டு? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கோட்ல என்னென்னலாம் மாத்தலாம்? ஒரு எக்ஸாம்பிள் நான் வேணா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்ல வந்து மார்க்ஸ் 1 இருந்து என்டர் மேத் மார்க்ஸ், ரைட்? மேத் மார்க்ஸ் 1, மேத் பிசிக்ஸ் மார்க்ஸ் 2, கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் 3 போட்டிருக்காங்க. வேரியபிள் நேம் வந்து மார்க்ஸ் 1, 2, 3 போட்டிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாம்னா என்ன எழுதலாம்? எப்படி எழுதலாம்? நீங்களே சொல்லுங்க முகமது, நீங்க கூட சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் மேத்ஸ் மார்க் வேணா போட்டுருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஐ மீன் திஸ் கோட் ஒர்க்ஸ் ஆல் குட். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவ் டு லேர்ன். நீங்க இது கரெக்டா போட்டிருக்கீங்க. டோட்டல் மார்க்ஸ் எப்படி, ஆவரேஜ் மார்க்ஸ் அதெல்லாம் கரெக்டா வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்க. மேபி யூ கேன் டூ தட் டூ. மேபி ஓகே, தட்ஸ் ஓகே. நோ, நாட் அ பிக் ப்ராப்ளம். ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, அது மாதிரி எனிபடி ஹேஸ் எனி கமெண்ட்ஸ் ஆன் திஸ் கோட்? நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க? அப்சர்வ் பண்ணி சொல்லுங்க. Let's see. Vinitha, what do you think? Huh? பாருங்க. சரி பாருங்க. Anybody else? Any comment? Any observation? நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. That's a comment too. இந்த விஐபின்ற ஐடியா நல்ல ஐடியா. அது மாதிரி எனி கமெண்ட்ஸ்? கம் ஆன். லிங்கேஷ்? கரெக்டா தான் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அந்த பிரிண்ட்ல மட்டும் யூ செலக்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போல யூ காட் செலக்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்ட எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, அது வந்து இங்கிலீஷ் ப்ராப்ளம். தட்ஸ் ஓகே. தட்ஸ் நாட் பிரச்சனை இல்ல மேம். எது போட்டாலும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை கிடையாது. கோடிங்ல do you guys see anything that you like? நான் சொன்ன மாதிரி இஸ் விஐபின்ற நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னேன். இஸ் விஐபின்னு போட்டிருக்காங்க, கரெக்டா போட்டிருக்காங்க. That's a good idea. Anybody else? There is a, if you look at line number 14, if statement, what do you guys think about that if statement? என்ன போட்டிருக்காங்க? என்ன மீனிங்? அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன மீனிங்? Let's see, Gaushika, what do you think that if statement is 14, line number 14? மேம் அவங்க ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 180க்கு அதிகமாகவும் 200க்கு அதிகமாகவும் போட்டிருக்காங்க மேம். அப்படி இருக்கக்கூடாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகே. So okay, I don't know what okay, Muhammad, நீங்க என்ன மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க போட்டிருக்கீங்க கட் ஆஃப் இஸ் கிரேட்டர் தேன் 180 அண்ட் கட் ஆஃப் இஸ் கிரேட்டர் தேன் 200. ஸோ கட் ஆஃப் வந்து 200க்கு மேல இருந்ததுனால் அது 180க்கு மேலேயும் இருக்கத்தானே போகுது இல்லையா? இப்போ லெட்ஸ் சே மை கட் ஆஃப் இஸ் 210, ரைட்? which means it is going to be more than 200 மேலேயும் இருக்கும், which means it's definite 200க்கு மேல இருந்தா 180க்கும் மேல தானே இருக்கணும். அப்படின்ற கேஸ்ல நான் ரெண்டுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒண்ணுக்கு மட்டும் போட்டா போதும் இல்ல. if it is greater than 200, here you are selected for first round. I don't have to check for greater than 180. ஏன்னா that's what they call implied. கண்டிப்பா 200க்கு மேல இருந்ததுன்னா 180க்கு மேலேயும் இருக்கத்தான் போகுது. அது there is no number that is more than 200க்கு மேல நம்பர் இருக்கும், ஆனா 180க்கு மேல இருக்க there is no such number. அப்ப அந்த and ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இல்ல, ரைட்? நீங்க இல்ல போட்டிருக்கிறது 180க்கு மேல இருந்து 200க்கு கீழே இருந்தது அப்படின்னா ஓகே, மேபி தட்ஸ் a different case. ஸோ இந்த கேஸ்ல நீங்க என்ன மீன் பண்ணீங்க? கட் ஆஃப் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுதுன்னா என்ன கட் ஆஃப் என்னவாக இருக்கணும்? மேம் 180க்கு மேல இருக்கணும், 200 கீழே இருக்கணும். ஏன் 200க்கு கீழே இருக்கணும்? 200க்கு மேல இருந்தா என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேல கட் ஆஃப் கிடையாது மேம், 200 வரைக்கும் தான் இருக்கும். ஓ ஓகே, 200 தான் கட் ஆஃப் மார்க்கேவா? இதே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, அப்படின்ற கேஸ்ல நோ 200க்கு மேல என்ன அப்ப then it's a big problem. they gave you some wrong number. உங்களோட அந்த கட் ஆஃப் மார்க் பிரிண்ட் பண்ணும்போது என்னோட
மார்க் 1 2 3 4 எல்லாமே நான் 201 201 அப்படி கொடுத்துருந்தேன்னா then what how will you check that 200 okay I don't know the 200 is the maximum mark 200 தான் ஒரு ஆள் மேக்ஸிமம் எடுக்க முடியுமா? of course மேத்ல 100 எல்லா 3 சப்ஜெக்ட்லயும் 100 வாங்கியிருந்தாங்கன்னா 200 is your cut off. கரெக்ட். ஒருவேளை தப்பா கொடுத்துருக்காங்க 200க்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம? let's say you are giving 200 and less than so உங்களோட இப்போ உங்களோட okay run this code. so math mark 110 மேம். physics 100 100 ஓகே மேம். இதுவும் 100. ஓகே. என்ன போட்டிருக்கு? என்ன வருது? ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் யூ செலக்ட் செகண்ட் ரவுண்ட்னு வருது. ஓகே, கரெக்டா? என்ன ஆன்சராக இருக்கணும்? இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா, பிகாஸ் when people type 100 எடுக்கிறதுக்கு தெரியாம 1க்கு மேல கை 2ல பட்டுரும். இட்ஸ் குவைட் பாசிபிள், ரைட்? அப்படி நான் வேல்யூ கொடுத்தா நீங்க சொல்றீங்க செகண்ட் ரவுண்டுக்கு செலக்டா இருக்கிறதா சொல்றீங்க. ஆன்சர் கரெக்டா இல்ல என்னவாக இருக்கணும்? அந்த மாதிரி நான் ஒரு நம்பர் கொடுத்தா என்ன நீங்க பதில் சொல்லணும்? உங்க ப்ரோக்ராம் வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்? யுவர் மார்க் இஸ் இன்வாலிட், அதாவது இன்வாலிட்னு வரணும் மேம். கரெக்ட். யுவர் மார்க் இஸ் இன்வாலிட். அந்த கேஸ் எங்க செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். ஓகே, அது எப்படி செக் பண்றதாக இருந்தால் எப்படி பண்ணலாம்? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கீழ வந்து எல்ஸ் போடணும், இன்னொரு எல்ஸ் போடணும். ஓகே, என்ன எல்ஸ் போடலாம்? எங்க போடலாம்? இந்த இஃப் இருக்குல்ல மேம், சரி எல்ஸ் போடலாம் மேம். சரி, அந்த இந்த எல்ஸ் இருக்குல்ல மேம், அது இந்த எல்ஸ் கீழ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம். கொடுங்க இதுக்கு பதிலா கொடுங்க. ஓகே, அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சா? எனி அதர் சேஞ்சஸ்? அவ்வளவுதானா? சேஞ்சஸ் அவ்வளவுதானா? மேம் யா, சோ நீங்களே முகமது, யா கோ அஹெட் கௌஷிகா. எஸ் மேம், இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்லயே எலிப்லயே கடைசியில 200 அபோவ் இருந்துச்சுன்னா சஜஷன் கொடுக்கலாம்ல மேம்? இஃப் ஸ்டேட்மெண்ட்லயே மேம் இப்போ எலிப் கொடுத்துட்டு லாஸ்ட் அந்த எஸ்பிஐ பின் தேர்ட் இது கொடுத்துருக்காங்கல்ல மேம், தேர்ட் கண்டிஷன். லைன் நம்பர் சொல்லுங்க எனக்கு. 24 தேர்ட் கண்டிஷன் 24 மேம். 24 24க்கு அப்புறம் நம்ம 28 லைனுக்கு அப்புறமா எலிப் கொடுத்து நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து 200 அபவ் இருந்துச்சுன்னா இன்வாலிட்னு கொடுக்கலாம்ல மேம்? 200 அபவாவோ இல்ல வேற ஏதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்வாலிட்னு கொடுத்துடலாம். ஆமா, எஸ். சோ முகமது, இப்ப நீங்க எழுதியிருக்க கோட்ல ஓகே பிஃபோர் அந்த கௌஷிகா சொன்ன சேஞ்ச் பண்ணாம இந்த கோடை பாத்தீங்கன்னா என்ன வருது? நான் சொன்ன அந்த 210 அந்த இது வந்ததுன்னா என்ன வரும்? மார்க் இஸ் இன்வாலிட் அண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள். பட் சம்டைம்ஸ் வாட் இஃப் மை கட் ஆஃப் இஸ் 110? 110நாலும் ஐ எம் நாட் எலிஜிபிள், பட் மை மார்க் இஸ் வேலிட். ஸோ மார்க் வேலிடா இல்லையான்றது ஒரு கண்டிஷன், இல்ல உங்களுக்கு கோட்டா என்னது எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது இட்ஸ் a different thing. So you cannot put all that in the same else condition. கரெக்டா? ரைட். ஸோ நம்ம செக் பண்ணும்போது மோரோவர் நீங்க ஆல்ரெடி இந்த கோட் ரன் பண்ணும்போது அந்த 210 இருந்ததுன்னா உங்களோட செகண்ட் இது வந்தது. எனக்கு ஆன்சர் வந்து என்ன வந்தது? யூ செலக்டட் ஃபார் செகண்ட்னு வந்தது, which is wrong. ஸோ ஈவன் தோ நீங்க வந்து மார்க்கெட் இன்வாலிட்னு அந்த 29ல இருக்கிற எல்ஸ்ல போட்டாலும் இந்த கோடை ரன் பண்ணீங்கன்னா செகண்ட்லயே வந்துடும், அந்த எல்ஸுக்கே போகாது. ரைட்? ரன் யுவர் கோட் அகைன். அப்படிங்கும் போது எந்த இடத்துல நீங்க கரெக்டா போடணும். தட் இஸ் வாட் தி ப்ராப்ளம் இஸ். ஓகே, மேத் மார்க் சேம் திங் 110 100 100.
மித்த ரெண்டுக்கும் 100. ஓகே, என்ன வந்திருக்கு? செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு. இட் டிட்ன்ட் கோ டு தட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படி வந்தது? ஸோ ஏன் அப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். லுக் அட் யுவர் லைன் நம்பர் 14ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க எப்படி வந்து உங்க கோட் ஒர்க் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 14ல இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணோம். என்ன செக் ஆகும்? அதாவது 180ல இருந்து ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் மேம். அதாவது 200 வரைக்கும் நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அதாவது 180ல இருந்து 200க்குள்ள 200 கீழே அந்த 180 வரைக்கும் என்ன மார்க் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லியிருக்கேன் மேம். அடுத்து வந்து இந்த மார்க் வந்து இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள எந்த நம்பர்ஸும் இல்லை அப்படின்னா கீழே அடுத்தது செக் பண்ற மாதிரி கட் ஆஃப் வந்து 160ல இருந்து இப்ப கட் ஆஃப் வந்து 160ல இருந்து 180 அந்த 180 கொடுத்து ஆல்ரெடி ஈக்குவல் அது 180 கீழே இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் வரணும். தட் வாட் யூ ஆர் செக்கிங். உங்க லைன் நம்பரை செக் பண்ணி பாருங்க. கட் ஆஃப் இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 210. அதான் இப்ப கட் ஆஃப். உங்க கண்டிஷன் என்ன கேக்குது? கட் ஆஃப் 160க்கு மேல இருக்கா அண்ட் கட் ஆஃப் 180க்கு மேல இருக்கா? தட் இஸ் வாட் யுவர் கண்டிஷன் இஸ் செக்கிங், ரைட்? தட் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட். அதான் எழுதிருக்கீங்க நீங்க. 160க்கு மேலேயும் இருக்கா 180க்கு மேலேயும் இருக்கா அப்படின்னு செக் பண்றீங்க. 210 வந்து 160க்கு மேலேயும் இருக்கு 180க்கு மேலேயும் இருக்கு. அதனால உங்களுக்கு லைன் நம்பர் 20 பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. என்ன அப்ப என்ன அந்த கண்டிஷன் நீங்க எழுதின கண்டிஷன் கரெக்டானா? அந்த கண்டிஷன் கரெக்டா எழுதிருக்கீங்க? அந்த கண்டிஷன் எப்படின்னா 160க்கு மேல பாக்குது மேம். 160க்கு மேல இருந்தா உனக்கு எலிஜிபிள் ஃபார் அப்படின்னு கொடுக்கும். ஆமா, 160க்கு மேல. சோ அந்த கட் ஆஃப் அந்த 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 லைனை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? உங்களோட என்ன அந்த எல்சிஃப்ல என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்னு இருக்கீங்க? அதாவது என்ன ஐடியா என்ன? கட் ஆஃப் வந்து 160க்கு மேல இருக்கணும், இல்லைன்னா 180க்கு கீழே இருக்கணும், ரைட்? தட் இஸ் யுவர் கண்டிஷன். அதான் நீங்க எழுதணும்னு நினைச்சது இல்லையா? ஆமா. என்ன எழுதியிருக்கீங்க? லுக் அட் இட். என்ன எழுதியிருக்கீங்க? கட் ஆஃப் வந்து 160க்கு மேல அப்படி எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து 210 போட்டாலும் எனக்கு செகண்ட் ரவுண்ட் இருக்கு. இல்ல கட் ஆஃப்ல ரெண்டு அந்த லைன் நம்பர் 19ல ரெண்டு கண்டிஷன் எழுதிருக்கீங்களா? சம்திங் அண்ட் சம்திங் போட்டிருக்கீங்களா? அந்த ரெண்டையும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அந்த ரெண்டு கண்டிஷனுமே கரெக்ட் தானா? 160க்கு மேலேயும் இருக்கணும் 180க்கு மேலேயும் இருக்கணும். அதான் நீங்க எழுதியிருக்கீங்க. ஆனா என்னவாக இருக்கணும்? 180 கீழே இருக்கணும். சோ உங்களுக்கு இப்ப நீங்க கோட் எழுதும்போது திஸ் ஃபார் எவ்ரிபடி. நீங்க கோட் எழுதும்போது உங்க ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு லைனா பார்த்து நான் கண்டிஷன் அண்ட் ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கனா அப்படின்றத செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ரைட்? செக் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஹவ் யூ உங்களுக்கு தட்ஸ் ஹவ் யூ டீபக். நான் நீங்க நினைச்சது கரெக்ட், ரெண்டுக்கு மத்தியில இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது கரெக்ட். பட் எழுதும்போது கிரேட்டர் than லெஸ் thanல பிரச்சனை பண்ணிட்டீங்க. So that's what you look at. Okay. So இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு ரேஞ்ச் கரெக்டா போட்டிருக்கீங்க. ஒன்னு கிரேட்டர் தானா இருக்கணும், ஒன்னு லெஸ் தானா இருக்கணும். இல்லன்னா விஐபி. இப்போதைக்கு அந்த விஐபி பிரச்சனையை எடுத்துருங்க. அந்த RVIP எடுத்துருங்க இப்போதைக்கு. we can talk about VIP later. Okay. இப்போ உங்க கோட செக் பண்ணி பாருங்க. இப்போ run it and see what happens. இல்ல அது என்ன போகுது? அந்த if VIP true போட்டு if you are not using it not a problem இல்ல. You don't have to remove it. But anyways, okay. 110. Okay. இப்போ என்ன போட்டிருக்க? Mark is invalid. You are not eligible, which is correct, right? Yes. Okay. Run it again. நான் இன்னொரு மார்க் சொல்றேன். இன்னொரு போடுங்க. நான் எல்லாத்துலயும் வந்து பாஸ் மார்க் என்ன 50 தான் பாஸா? ஓகே. எல்லாத்தையும் 60. I got 60 in all the subjects. என்ன வருது? மார்க் இஸ் இன்வாலிட். இல்லையே 60 is a valid. மேம் அந்த ரேஞ்ச் கொடுத்திருந்தேன்ல மேம். ஓகே. ஓகே. உங்க ஓகே. now how do I change? இப்போ நான் சேஞ்ச் பண்றேன்னா என்ன எப்படி சேஞ்ச் பண்ணனும் நானு? முன்னாடி கண்டிஷன் கொடுத்து மாத்தலாம். Because it's two different condition. Invalid மார்க்ன்றது ஒரு கண்டிஷன், எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது இன்னொரு கண்டிஷன். Two different things. You cannot put both in the same else. கரெக்ட்டா? எஸ் மேம். எங்க போடுவீங்க? இன்வாலிட் கண்டிஷன் எங்க செக் பண்ணுவீங்க? இன்வாலிட் கண்டிஷன் வந்து
இப்ப தனியா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணலாம் மேம். அதாவது பண்ணலாம். கௌசிகா பண்ணலாம். சொன்னாங்க இஃப் கரெக்ட். கண்டிஷன் போட்டு 200க்கு மேல இருந்தா போடுங்க. இன்வாலிட் நம்பர் 200க்கு மேல இருந்தா மட்டும்தான் இன்வாலிட் நம்பரா? எதெல்லாம் இன்வாலிட் நம்பர்ஸ்? மேம். ஆனா நமக்கு டோட்டல் வந்து கட் ஆஃப் 200 தான் மேம். ம். நான் வந்து ரேஞ்சிலே கொடுத்துட்டேன்ல மேம். இப்போ 140க்கு 160 அது கீழே இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்துருச்சுல மேம். இப்போ நம்ம 200க்கு மேல இருந்தா தானே மேம் இன்வாலிட்னு சொல்லி போடணும். 200க்கு மேல இருந்ததுன்னா இல்ல -1 இருந்ததுன்னா தெரியாம மைனஸ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டேன். ரைட்? லைக் நம்பர்ஸ் கேன் பி so anything greater than 200 and less than 0 is invalid or even well okay. So okay, இப்போதைக்கு வேணா for simplicity let's consider anything greater than 200 is invalid. Okay. அதுக்கு எங்க கோட் எங்க எழுதுவீங்க? எந்த இடத்துல if கண்டிஷன் எழுதுவீங்க? எல்ஸ்க்கு மேல எழுதலாம் மேம். சரி. எல்ஸ்க்கு மேல எழுதுறதோட இஃப் கண்டிஷன் மேல அதுக்கு மேல எழுதலாம் பெட்டரா இருக்கும். சரி எழுதுங்க. எங்க வருது அங்க எழுதுங்க. greater than or equal to யாரும் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்க முடியாதா? இல்ல greater than equal to போட்டிருக்கீங்களா greater than போட்டிருக்கீங்களா? greater than. சரி. ஓ சாரி greater than. கரெக்டா வருமா மேம்? ஓகே. அப்புறம் கரெக்டா நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். Anybody else? Okay. Leave the code as it is. Anybody else? Who else thinks, okay, not Gaushika, somebody else. Anybody else thinks what needs to be changed? Vinitha? இவ்வளவுதானா கோடு? வேற எதுனா மாத்தணுமா? இஃப்ல போடாம எல்லிஃப்ல போட்டேன். லாஸ்டா போட்டுருக்கீங்க. எங்க எலிஃப் பண்ணோம்? அந்த கண்டிஷன் இஃப்ல போடாம don't change anything. லைன் நம்பர் சொல்லுங்க. எந்த இடத்துல எலிஃப் போடுறதா இருந்தா எங்க போடணும்? 29க்கு அப்புறம் போட்டுக்கோங்க. 29க்கு அப்புறமா எல்எஃப் போடணுமா? ஏன்? எதுக்காக 29ல எல்எஃப்? அது வந்து 200க்கு மேல இருந்துச்சுன்னா இன்வாலிட் செக் பண்றது அவங்க வந்து முதல்லயே செக் பண்றாங்க. 13லயே அவங்க வந்து அந்த 200 இல்லையான்றது வெரி ஃபர்ஸ்ட் திங் which is the correct thing to do. நீங்க எந்த டீடைல் செக்கிங் பண்றதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் செக்கிங் என்ன பண்ணும்? நம்பர் வந்து வேலிட் நம்பரா இல்லையா? வேலிடா இருந்தா மட்டும்தான் மித்த செக்கிங் எல்லாம் பண்ணணும் நம்ம. ரைட்? அதனால he is putting it at the very top. கொடுத்த நம்பர் வந்து கரெக்டா இல்லையா? the very first thing he is checking, which is good. That's how எப்போ நீங்க கோட் எழுதினாலும் try to do the validity of the இது ஃபர்ஸ்டே பண்ணிருங்க. So that is what he is doing. So I think that's correct. If greater than 200 check பண்றது correct. Okay? So அப்படின்ற கேஸ் இந்த ஹோல் கோடும் கரெக்ட்டா? வேற எதனா சேஞ்ச் பண்ணுமா? கீழ எல்ஸ்ல மார்க் இஸ் இன்வாலிட் அதை எடுத்துறலாம் நினைக்கிறேன். அதை எடுத்துறலாம். கரெக்ட். 31 எடுத்துருங்க. கரெக்ட். அதை மூவ் பண்ணியாச்சு. அதனால எடுத்துடலாம். ஓகே. வேற எதனா சேஞ்ச் பண்ணுமா? வேற 15 அந்த லைன்ல எல்எஃப் போடணும்னு நினைக்கிறேன். 15ல எல்எஃப் போடணும். ஏன் போடணும்? ஃபர்ஸ்ட் வந்து 2000 மேல இருந்துச்சுன்னா அது இன்வாலிட் பிரிண்ட் ஆயிரும். அப்படி இல்லனா நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணனும். சோ அதனால கரெக்ட். அந்த எல்எஃப் போடலன்னா என்ன ஆகும்? போடலனா எல்ஸ்க்கு போயிரும் நினைக்கிறேன். Okay, don't do the else. elif போடாம 15ல elif போடாம ifஆவே இருக்கட்டும். That's all. முகமது நீங்க முதல்ல அதான் போட்டுருந்தீங்க இல்லையா? 15ல elif போடாம if மட்டும் போட்டுருந்தீங்க. ஆமா மேம், if மட்டும் போட்டுருந்தேன் மேம். அப்படி போட்டா என்ன ஆகும்? இன்னொரு அந்த கோட சேஞ்ச் பண்ணி if மட்டும் போடுங்க. I want somebody else to answer. Remove the LEL. Keep the IF. Okay. I want Raji. மேம் அந்த லைன் நம்பர் 15 elif பண்ணுமா?
மேம் எலிஃப் தான் மேம் போடணும். எதுக்கு எதுக்கு மேம் கட் ஆஃப் வந்து 200க்கு அதிகமா இருந்தா மார்க் இஸ் இன்வால்வ்னு பிரிண்ட் ஆகணும்ல மேம். அது ராங்கா இருந்தா அடுத்து எலிஃப் கண்டிஷனுக்கு வரணும்ல மேம். அதுக்காக எலிஃப் யூஸ் பண்ணணும் மேம். இப்பே போட்டா என்ன ஆகும் இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இதையும் செக் பண்ணுங்க மேம். மேம் 2 இஃப் யூஸ் பண்ணா நெஸ்டட் இஃப் ஆயிரும் மேம். அப்ப 2 எல்ஸ் போடணும் மேம். நெஸ்டட் இஃப்லாம் விட்டுருங்க. லீவ் தி கோட். இப்போ நான் வந்து 210 கட்டா இந்த கோட பார்த்துட்டு என்ன பிரிண்ட் அது ஜஸ்ட் I can think aloud. என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் நம்பர் 13 போகும் அப்புறம் 13 செக் பண்ணு மேம். 13 இருக்காலையானு. 13 ராங்னா அடுத்து 59 செக் பண்ணு மேம். இப்போ ஓகே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஆகும் 13 செக் பண்ணிட்டு என்ன ஆகும் இதுவும் பிரிண்ட் ஆகுமா ஆகாதா பிரிண்ட் ஆகும் மேம். ஆகும் என்ன பிரிண்ட் ஆகும் மார்க் இஸ் இன்வால்வ்டு பிரிண்ட் ஆகும் மேம். சரி அடுத்து என்ன ஆகும் அடுத்து போகாது மேம். அடுத்து லைன் நம்பர் 15 போகுமா போகாதுங்க மேம். போகாதா போகாது மேம். லைன் நம்பர் 15 அங்கே தான் இருக்கு. போகாது போகக்கூடாதுன்றது வேற. போகக்கூடாது இந்த கேஸ்ல போகும். ரைட் 15 இஸ் ரைட் ஆஃப்டர் அப்புறம் என்னது இஃப் யூஸ் பண்ணால போகுதா மேம்? ரெண்டு அடுத்து இஃப் யூஸ் பண்ணால நெக்ஸ்ட் லைன் போகுதா மேம்? ஆமா அதுக்கான ஆகும். ஃபர்ஸ்டோட இஃப் முடிஞ்சு லைன் நம்பர் 13ல இருக்கிற இஃப் வந்து 15 and 14 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் 15 எல் ரிப்போர்ட் போட்டுருந்தாங்கன்னா நியூ ஸ்டேட்மெண்ட் அது செக் பண்ண தான் போகுது. ரன் தி கோட் முகமது, ரன் தி கோட். எஸ் மேம். சேம் கிவ் மீ 110 100 என்னாச்சு மார்க் இஸ் இன்வாலிட் வந்தது and it is still saying you are not eligible for the course, which is correct. அது ஏன் அந்த மார்க் you are not eligible அந்த ஏன் வந்தது? Maybe somebody else ஆண்டிச்சி எதுக்காக you are not eligible in the course எதுக்காக அது பிரிண்ட் ஆச்சு? ஆண்டிச்சி இருக்கீங்களா இல்லையா? Yeah, ஆண்டிச்சி she's missing. Jeevaratnam. Yes ma'am. Yes. What was the question? No question. எதுக்காக you are not eligible print ஆச்சு? Are you paying attention to the class? ஏன் you are not eligible print ஆச்சு? நான் முன்சன் கோட் பார்த்தேன். ஏன் கோட் வாஸ் தேர் இவ்வளவு நேரம் கோட் அங்க தானே இருந்தது. கம் ஆன் गाइस, நீங்க கிளாஸ்ல இருக்கிறதுனா பேயிங் அட்டென்ஷன் இஸ் வாட் கால்ட் இந்த கிளாஸ்ல இருக்கிறதுக்கு அர்த்தம். This is the problem with நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வீடியோல யாரும் இல்லன்னா I don't even know நீங்க பேயிங் அட்டென்ஷன் டு தி கிளாஸ் ஆர் நாட். இந்த பேருக்கு லாகின் பண்ணிட்டு அப்படி இருக்கீங்களான்னு தெரியாது. இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். then you were asking me to look at the code. மேம் if வந்து 2 டைம்ஸ் போட்டுருக்கனால நினைக்கிறேன். Okay, go back to your code, Mohammed. Yeah, the reason your thing is working, you are not eligible on the if condition you are starting all over again. So else if putting in then invalid. Okay, now try else if
on line number 15. Ma'am? Yeah, line number 15 else if போட்டுருங்க. LF or whatever it's called. Okay. போட்டா என்ன ஆகும்? Mark invalid இருந்தா it won't even check for anything. Right? Run பண்ணாமா ma'am? Yeah, right again. Okay, mark is invalid. வேலை முடிஞ்சது. Now, code change பண்ணிருக்கீங்க. You have to check for the real condition also. So give me another. Yeah, run it again. Give all 100. Okay. எல்லாத்துக்குமே 100 மேம்? எல்லாத்துக்கும் 100. ஓகே, ஸோ என்னது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்திருக்கு. ஓகே, ரன் த ப்ரோக்ராம் அகெயின். என்ன பண்ணுவீங்க ரன் த ப்ரோக்ராம் அகெயின் பண்றதுன்னா? டோன்ட் க்ளோஸ் திஸ் டெர்மினல் விண்டோ. என்ன பண்ணலாம்? அதே கமாண்ட் திருப்பி அனுப்புறதுன்னா கீழே போய் அந்த கர்சர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இஃப் யூ டூ அப் ஆரோ அமுக்குவீங்கன்னா ப்ரீவியஸ் இது என்னன்னு வரும். கோ டு அப் ஆரோ, கிளிக் ஆன் அப் ஆரோ. அப் ஆரோன்னு என்ன தெரியுதுன்னா ஓகே, யா வந்துச்சா? You are running the same thing. Python and now enter. Yes, you don't have to close it and go back and all that stuff. Okay, yeah, try a different number. Ellame 60. Okay, so now it says you are not eligible, which is correct. Okay, so இப்போ கோடுக்கு போறதுன்னா என்ன பண்ணுவீங்க? You don't have to இந்த window வந்து you have the window. கோட் எங்க இருக்கு? கோடுக்கு போறதுன்னா என்ன பண்ணுவீங்க? இத க்ளோஸ் பண்ணுவீங்களா? இது க்ளோஸ் பண்ணிரலாம். Okay, don't close. There's a way. If you go to the you can split it in half. தனித்தனியா இது பண்றதுன்னா பண்ணலாம். Right? There's the Windows options இருக்கா? You go under I don't know. அந்த மேல top right. அந்த இருக்கா? Yes, click on the one the bottom அதுக்கு பக்கத்துல இருக்கு, லெஃப்ட்ல போங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு பக்கத்துல ரைட்ல. Yes. Click on it. ஓகே. ஓகே, எங்க பாதி காணோம்? வந்துருச்சு மேம், எனக்கு தெரியுது. இது வந்துருச்சு, பட் யூ சப்போஸ் யூ கேன். ஓகே, சோ என்ன சொல்ல வரேன்னா விஷுவல் ஸ்டுடியோவை எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது, தட் இஸ் சம்திங் யூ கேஸ் நீட் டு லேர்ன். ஓகே, அப்ப இல்லைன்னா இப்போ எழுதுறதுலாம் சின்ன ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். அதை கிளிக் பண்ணி ஏன்னா எப்படி வந்து கடகடன்னு பண்றதுக்கு தெரியணும். ஓகே, கம் ஆஃப்டர். ஆல்ரைட், ஸோ இப்போ என்ன பழகினீங்க? இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வாட் டிட் யூ லேர்ன்? I'll start with Mohammed. நீங்க கோட் நல்லா தான் எழுதிருந்தீங்க, ஆனாலும் we found some issues, right? என்ன what did you learn? இப்ப நான் கோட் எழுதினதுல நிறைய சேஞ்சஸ்லாம் மாத்துனது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். என்ன சேஞ்ச்? what did you learn? Specifics. என்னென்ன சேஞ்சஸ், what did you learn? மேம் இப்போ வந்து நான் வந்து மார்க் வந்து 200 மேல கொடுத்திருந்தா எனக்கு இன்வாலிட்னு சொல்லி வர்றதுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் மேம். நான் முன்னாடி அது கொடுக்கல, பட் ஆனா இந்த கிளாஸ்ல வந்து இதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு நிமிஷம், என்ன லேர்ன் பண்ண அப்படிங்க? அந்த 200 மார்க் இன்வாலிட்னா என்ன மீனிங்னா, நீங்க கோடு எழுதும் போது இன்வாலிட் கண்டிஷன், இந்த கோட்ல வந்து மார்க் 200க்கு மேல இருக்கிறது இன்வாலிட் கண்டிஷன். இது நீங்க ஏடிஎம் கோடு எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல வந்து இன்வாலிட் கண்டிஷன் என்னது? நெகட்டிவ் அமௌண்ட் கொடுக்குறாங்களா, அது ப்ராபப்ளி ஒரு இன்வாலிட் கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ என்ன கோடு எழுதுறீங்களோ, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ, அந்த ப்ராப்ளத்துல எது வேலிட் கண்டிஷன்ஸ், எது இன்வாலிட் கண்டிஷன்ஸ், அதையும் பார்த்துட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்வாலிட் கண்டிஷனை செக் பண்றோம். தட் இஸ் வாட் யூ ஆர் லேர்னிங். சரியா? இந்த எக்ஸாம்பிள்ல மார்க் இஸ் இன்வாலிட், தட் இஸ் த கண்டிஷன். பட் இன் ஜெனரல் எனி ப்ரோக்ராம் செக் ஃபார் இன்வாலிட் கண்டிஷன்ஸ். Okay, so that's one thing you learned. அப்புறமா மேம் இப்போ நான் வந்து ரெண்டுக்குமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருந்தேன், ஆனா ரேஞ்சஸ் கொடுக்கணும். நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் மேம். ரேஞ்ச். ஸோ யூ ஹேவ் டு செக் யுவர் கண்டிஷன்ஸ். நீங்க எழுதின கண்டிஷனை டபுள் செக். அண்ட் கொடுத்துருந்தா நீங்க முதல்ல ரெண்டுமே கிரேட்டர் தேன் கொடுத்துருந்தீங்க, அப்போ ஒரு கண்டிஷன் எழுதினாலே போதும். கிரேட்டர் தேன் 180 மீன் கிரேட்டர் தேன் 200 மீன்ஸ் இட்ஸ் கிரேட்டர் தேன் 180 ஆல்சோ. அப்படின்றப்ப எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதனால பே அட்டென்ஷன் டு த ரேஞ்சுன்னு போட்டால் 1 கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன்.
ஸோ யூ லுக் அட் தட் டூ. அப்புறம் வேற எதுவும் இல்ல மேம். வேற எப்போ எல்ஸ் இஃப் போடணும், எப்போ இஃபோட நிறுத்தினா போதும், எந்த இடத்துல எல்ஸ் வரும், ரைட்? அதெல்லாம் யூ ஹேவ் டு செக். நீங்களாவே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்களாவே லுக் அட் த கோட் அண்ட் சே ஓகே இந்த கண்டிஷன் வரும், இந்த கண்டிஷன் வரும். ட்ரை டு ரன் இட் த்ரூ தட். Okay, all right, good, good attempt, good example. Okay, all right, now we have another 5 minutes. I want to check somebody else's code. Where yaar idu paakkanala nanu? Gomathi, did you give me permission? ஸ்டாப் பண்ணிக்கோங்க மேம். நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. Gomathi real time example cash. Gomathiyum adhe dana pin number da. I thought Vinitha did, somebody else did it yesterday. மேம் இதான் மேம் நம்பர் எந்த மேம் போன வாட்டி பண்ணது. உங்களுக்கும் பார்த்தேன். I'm sorry. Okay, then Vinitha, what's Vinitha's, what was it? வேற நீங்க வேற பண்ணவங்க யாரு? கோமதி பார்த்தாச்சு. Vinitha, what's Vinitha's condition example? I'm not able to get into the இது போக மாட்டேங்குது. Vinitha வருது. கண்டிஷன் எக்ஸாம்பிள் எனக்கு பெர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்லையே Vinitha, I'm not able to get into your condition example code. போன கிளாஸ்ல காமிச்சேன். பண்ணீங்களா? என்ன what was the example? என்ன கொடுத்து போன கிளாஸ்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க? Vinitha, சாரி ஸ்லோவா என்ன என்னது? கேட்டீங்க? இல்ல போன கிளாஸ்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நெட் ஸ்லோவா All right. Fever. That was yours. Okay, got it. So linkage you still haven't given. Okay, got it. Yeah. நானும் காமிச்சிட்டேன். என்ன கேட்டீங்க? ஓ நீங்க தான் ஏதோ இது சயூர் வேலை எல்லாம் பாக்குறது அதுவா? ஆமா மேம். ஜாப் இன்டர்வியூ. ஓகே, மித்தவங்க எல்லாம் என்னாச்சு? I don't see மித்தவங்க any. I don't see the இதுல போஸ்ட் பண்ண சொல்லி சொன்னேன் chatல. I don't see everybody's. Jeevaratnam. Again, Jeevaratnam, I don't have permission. I'm not able to open your. Sorry, it's coming up. Oh, password போட்டுருக்கீங்களா? Oh my God. Way too many. Okay, let me just take this code. So I'm looking at Jeevaratnam code. Jeevaratnam, 5 நிமிஷம் தான் இருக்கா? So Jeevaratnam code way too many. Okay, I'm going to quickly share my code, my screen. மேம் அந்த கோட் கிடையாது மேம். நான் வேற லிங்க் மாத்தி போட்டேன் மேம். அதுக்கு முதல் கிளாஸ். அதுக்கு முதல் கிளாஸ் தான் இல்ல, லாஸ்ட்ல இருக்க எனி கோட் இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். code. So this is Jeevaratnamோட code on இது என்ன சொல்றது, I think he's checking for the, everybody see my code, my screen, right? So checking for the username password. அதுல here is if condition. You look at the if condition, போய்கிட்டே இருக்கு. This is not at all a good way to write code. Yeah, you cannot put so many if conditions in one if statement. இப்படி போட்டீங்கன்னா ஏன் போடக்கூடாது? எதுக்காக? I mean code will work, but இத்தனை conditions, இது ஒரு condition, this is a condition, அப்புறமா this is a condition, அப்புறமா this is a condition. ஏன் போடக்கூடாது? Any idea? இந்த ஒரு if ஸ்டேட்மெண்ட்ல ஒரு 10-15 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுக்கக்கூடாது 10-15 கண்டிஷன்? கோட் ஒர்க் ஆகும். தெரியாது மேம் பாக்கும்போது.
இட்ஸ் நாட் ரீடபிள். உங்களுக்கு எதனா தப்பு இருந்ததுன்னா எந்த இடத்துல எதனால இந்த கோடு ஒர்க் ஆகலன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்பிளிட் இந்த ஒரு இஃப் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் மட்டும் செக் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன், அப்புறமா நம்பர் மட்டும் இருக்கான்றத செக் பண்றது ஒரு கண்டிஷன், இல்ல அட் சிம்பிள் இருக்கான்றது ஒரு. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பிளிட் இட் இன் சச் எ வே தட் இட்ஸ் ரீடபிள். ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஹவ் யூ ரைட் கோட். கோடுல வந்து ரீடபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி கோடு சின்ன சின்னதா எழுதினா தான் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே லைன்ல போட்டோம்னா டீபக்கே பண்ண முடியாது. ஓகே, ஆல்ரைட், ஐ நீட் டு எண்ட் தி கிளாஸ் நவ பிகாஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் கிளாஸ். I didn't give any homework. Okay, நாளைக்கு லீவ் தான் எல்லாருக்கும். I'll think of a homework and I'll send it later. Yeah. Alright guys, we'll stop class here. Okay, bye. Bye everybody. I'll send the homework. Attendance போட்டுருங்க. Yeah, please go ahead and do the attendance right now. இப்போ போட்டுருங்க. I'm going to leave the class for the next one, but yeah, do the attendance. Okay, yeah. Okay, you can leave the class. You can do the attendance and then you can leave the class. Or leave the class and do the attendance. Everything is fine. All right? Yeah. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am.